இன்றைக்கி வந்து கேப்சிகம் ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வர கொத்தமல்லி, கூடவே மிளகு ஒரு 5, 6 எடுத்துக்கோங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வெறும் வாணலில் வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். க்ரீன் வித்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம். இதெல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அப்போ தான் நம்ம வாயில் கடிக்கிறப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே ஃபைனாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் ஆட் பண்ணிடலாம். அதுவும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும். கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம். ஏன்னா நம்ம இந்த கடலப்பருப்பெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதுக்காக சீரகம், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இந்த சமயத்தில் 5, 6 பல் பூண்டு வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வதக்க வதக்க ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். கூடவே நல்லா கேப்சிகம் நான் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஓரளவு மீடியம் சைஸ் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த சமயத்தில் உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா அந்த கேப்சிகம்லாம் நல்லா வதங்கிக்கும். நல்லா குத்தி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் சாதம் ஆட் பண்ணிடலாம். சாதம் வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் விதையாக இருக்கணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். குழஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கிளறப்ப பார்த்திங்கன்னா நல்லா களி மாதிரி கெட்டியாயிடும். அதனால் சாதம் நல்லா பக்குவமாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். இந்த சமயத்தில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே சாதத்துக்கு வந்து உப்பு தனியாக போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே போட்ட உப்பு வந்து அந்த கேப்சிகம்க்கு போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு சாதத்துக்கு போட்டுக்கணும். சாதம் ப்ளஸ் இந்த பருப்பு பொடியெலாம் இருக்குது இல்லையா, அதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றிடக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப திகட்டிடும். அளவாக ஊற்றிக்கணும். போட்டுட்டு நல்லா இந்த கட்டி சாதம்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா ஃபைனாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும். இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்ந்து இந்த கேப்சிகமோடு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம சுட சுட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெறுமனாவும் சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், சுட சுட சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.